பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அது சரி, இதற்கு பதில் என்ன? தங்களை எதன் பொருட்டு அங்கே அனுப்பினார்கள்? அது வெற்றி பெறவில்லையே. பிரபு, அது உங்களுக்கு முன்பே தெரிந்ததுதான். தூதின் முடிவு எப்படி இருக்கும் என்று தாங்கள் குறிப்பிட்டீர்கள். அப்போதே தெரிந்து கொண்டேன் பிரபு. இப்போதைய நிலைமையில் அந்த அஸ்தினாபுர வேந்தன் சேனைகளை தர இயலாது என்றாரே, இனிமேல் தாம் மதுராவை காக்க ஏற்பாடு என்ன செய்தீர்கள்? பிரபுவே, தாம் இருக்கும் போது மதுராவை காக்க இந்த மூடன் என்ன செய்வான்? உங்கள் மனதுக்கே அது தெரியாததல்ல. துரும்பு மலையை எப்படி தாங்கி நிற்க முடியும் இறைவா? சரி, அப்படியே அது போகட்டும். என்று ஜராசந்தனின் சேனையின் இருப்பிடம் எங்கே? ஜராசந்தன் இருப்பிடம் பற்றி தெரிந்தது. அவனுடைய சேனை மதுராவின் எல்லை பகுதியை நெருங்கிவிட்டது. இன்று இரவு அவன் பதுங்குமிடம் மதுராவில் இருந்து 3 யோசனை தூரம் வந்து யமுனை கரையில் கூடுகிறது. அங்கு தங்கி அவன் நட்பு அரசர்கள் ஆக்கிரமிக்க திட்டமிடுகிறார்கள். நமது ஒற்றர்கள் அந்த சேனைக்குள் புகுந்து நாளைக்குள் அவன் அசைவுகளை பூர்த்தியாக நமக்கு அனுப்புவார்கள். மாமன்னருக்கு வெற்றி. சேனாதிபதி வரதக், என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்? ஏன் அஸ்தினாபுரத்து சேனைகள் மதுராவின் அரசனுக்கு துணையாக வருகின்றதா? இல்லை மன்னவா. நமது ஒற்றற்படை இப்போதுதான் மதுராவில் இருந்து திரும்பியது. அது கொடுத்த செய்தி, அஸ்தினாபுர அரசர் மன்னன் திருதராஷ்டிரர் மதுரா மன்னருக்கு தன்னுடைய சேனைகளை தந்து உதவ மறுத்து விட்டார். மன்னர் சொன்னாராம், மகத நாட்டு ஜராசந்தனுக்கும் நமக்கும் பிரச்சனை இல்லை என்று. ஆகையினால் நாம் மன்னர் ஜராசந்தனை போன்ற சக்திமிக்க ஒரு சக்கரவர்த்தியுடன் பிரச்சனையின்றி பகை கொள்ள விரும்பவில்லை என்றாராம். மதியூகி மாமேதை மன்னர் திருதராஷ்டிரர் அந்தகர்தான். அவருக்கு தொலைநோக்கு இருக்கிறது. அவருடைய மொழிகள் நமக்கு தேன் துளிகள். இந்த முறையில் அவர் நமது பக்கம் பாசத்தோடு நேசக்கரம் நீட்டுகிறார். இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அரசியலில் திருப்பங்கள் நிகழ்கின்றன. காற்று நம் பக்கம் வீசத் தொடங்குகின்றது. சந்தேகம் என்ன?
இப்போது மதுராவின் நிலைமை சிறகொடிந்த பறவை போல் ஆகிவிட்டது. அதன் பலன் திக்கற்ற நிலைமை. ஆ! ஆ! இனிமேல் அவர்கள் தப்ப ஒரு வழிதான் உண்டு. அவர்கள் நமது சக்கரவர்த்தியின் சன்னதிக்கு வந்து நின்று கைகூப்பி வாழ விடுங்கள் என்று உயிர் பிச்சை கேட்க வேண்டும். அவருக்கு உயிர் பிச்சை நானா கொடுப்பேன் சிசுபாலா, குழி தோண்டி புதைப்பேன். உயிர் மீது ஆணையிட்டிருக்கிறேன், மதுரா மன்னனை எதிர்ப்பேன். அப்படி ஒரு நாடு இருந்தது என்பதையே மறக்கச் செய்வேன். அங்கு இனிமேல் புல் பூண்டு முளைத்தாலும் கூட கிள்ளி எறிந்து விடுவேன், எரிந்து விடுவேன். நீங்கள் இப்படி செய்து முடிப்பதற்கு இப்போது எந்த தடையும் இருக்காது மன்னவா. பின்விளைவு. பின்விளைவா? ஆம், மன்னரிடம் இது பற்றி ஒரு வேண்டுகோள். தாம் எடுத்த முடிவு பற்றி ஆழ்ந்து மீண்டும் யோசியுங்கள். இது அவசியமா அரசே? மன்னர் சல்லியரே, தாம் இதை நன்கு அறிவீர்கள். பகை முடிக்க வீரமுள்ளவன் நினைத்து விட்டால் அதை முடித்தால் தான் அது அந்த வீரனுக்கே அழகு தருகிறது. இன்று தாம் உரைக்கும் கருத்து அறிவுரை அல்ல, உங்கள் பலகீனத்தை எனக்கு உணர்த்துகிறது. மன்னிக்க வேண்டும் அரசே. வீரனுக்கு பாதை காட்டுவதுதான் விவேகத்தின் தன்மை. தாம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சல்லியரே? வேந்தே, கேளுங்கள். இன்று உருவாக்கப்பட்ட நிலைமை என்ன? ஒன்று சொல்லுகின்றேன். மதுரா வீரர்கள் நமது சேனைக்கு முன்னால் அதிக நேரங்கள் நிற்க இயலாது. அதற்கு அர்த்தம் என்ன? அந்த மதுரா தங்கள் பிடிக்குள் என்பதுதானே. என் மன்னவா, 2 வழிகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று அந்த மதுராவை காலால் நசுக்கி ஒழித்தே விடுவது. இன்னொரு வழி அந்த மதுராவை போன்ற அழகான, வளமான, பெருமை மிக்க நாட்டை நீங்கள் தங்கள் ஆட்சியுடன் இணைத்துக் கொண்டீர்களே, ஆனால் தங்கள் சாம்ராஜ்யத்தின் பெருமை மேலும் உயரும். அதோடு தங்கள் மன்னர் கம்சனின் கொலைக்கு பழிவாங்கும் பிரச்சனையில் குற்றவாளிகளான அந்த கோகுல பிள்ளைகள் கிருஷ்ணனும் பலராமனும் தூக்கி எறியப்படுவது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் உண்மையான குற்றவாளிகள் அவர்கள்தான். ஆமரசே, சாமானிய ஜனங்களா குற்றவாளிகள்? அவர்களும் குற்றவாளிதான் சல்லியரே, நாடே குற்றவாளிதான். அன்று அவர்கள்தான் கொலைகார கிருஷ்ணனுக்கு குரல் கொடுத்தார்கள், கூட நின்றார்கள் அரணாக. மக்கள் ஜெயிக்கின்றவர்களுக்கு ஜெய ஜெய என்கிறார்கள். நாளை நீங்கள் வாகை சூடி மதுராவுக்கு விஜயம் செய்தால் அப்போது அதே மக்கள் உங்களுக்கும் ஜெயகோஷம் போடுவார்கள். இதுவே மக்களின் இயல்பு. யாரிடம் வலிமை இருக்கிறதோ, யாரிடம் செங்கோல் இருக்கிறதோ, மன்னா, மக்கள் அவர்கள் முன்னால் கைகட்டி நிற்கிறார்கள். அதனால் ராஜநீதி சொல்கிறது, இந்த சாதாரண மக்களுக்கு ராஜவம்ச சண்டையினால் ஒரு பயனுமே இல்லை என்று. மாறாக தப்பெண்ணம் உண்டாகும். தாங்கள் சொல்வது அந்த மக்களுக்கு ஒரு தண்டனையும் கூடாதா? அவர்களை தண்டியுங்கள், அவர்களை தண்டியுங்கள். தாம் முறைமீறி அவர்களை தண்டித்தால் அதுவே புயலாகும். எப்படி? எப்படி என்றால், மக்கள் கொதித்து எழுந்தால் ஆட்சியை தாக்கும். வாழ்ந்து மடியும் வரை ஞாபகம் இருக்க உங்கள் அதிகாரத்தால் ஒன்று விதித்து ராஜாங்க சேமிப்பில் சேருங்கள். போதும். அவர்கள் இருக்கும் வரை தங்கள் அடிமையாக வாழ்வார்கள். ஆட்சியை மீறினால் அவர்களே மடிவார்கள். நான் மன்னர் சல்லியரின் அபிப்பிராயத்தை அப்படியே ஆதரிக்கிறேன். பாசத்தினால் ஒன்று சொல்கிறேன் நண்பா,
ஒரு பெரிய நகரை தரைமட்டமாக்குவது சுலபம், அப்படியே மீண்டும் உருவாக்குவது கடினம். ஆண்டு பல நூறாகும் மதுராவை போல் ஒரு நகரை உருவாக்க. ஆகையால் என் அன்புக்குரிய நண்பா, அதை அழிப்பதை விடு. அழிப்பதை விடு நண்பா, அழிப்பதை விட்டுவிடு. நிகழப்போவது மகதராஜா மணிமுடியில் மதுரா என்ற பெயரிலே நல்லதொரு வைரம் ஒன்று நாளையே நல்லதொரு வைரம் ஒன்று அதை அலங்கரிக்கும். ஏன் மன்னா பாமாசுரா, சரிதானே நான் சொன்னது? அற்புதம், அபாரம். இதனால் மகத சாம்ராஜ்யத்தின் பெருமை இனி அதிகரிக்குமே. சேதி அரசன் சிசுபாலா, ஒன்றும் பேசவில்லையே, உனது கருத்து என்ன? மாமன்னா, பேச வேண்டியதை மன்னர் சல்லியரும் மன்னர் பானாசுரரும் சொல்லிவிட்டார்களே. மேலும் என் மனதில் மன்னா ஒரு சந்தேகம். என்ன? மன்னவா, சாதாரண மக்கள் என்றால் தாங்கள் விட்டுவிடலாம். கிருஷ்ணனையும் பலராமனையும் ஜனங்கள் முன்னால் தூக்கிலே தொங்க விடுங்கள். மேலும் மதுராவில் யாதவ குல அக்ரூரரை போன்ற மாவீர தளபதிகள் மன்னர் உக்கிரசேனர் சூரசேனர் இருக்கிறார்கள். அவர்களை அப்படியே விடுவது ஆபத்து. அவர்களை பற்றி விளக்கம் தேவையில்லை, சொல்லிக்கொண்டே போக வேண்டாம். உறுத்த வேண்டும் அவர்கள் உள்ளங்கள். நம் கை ஓங்கி அவர்கள் தாழ்ந்து விட்ட இந்நிலையில் போதும். ஒரு முறை, ஒரே முறை தோல்வி கண்ட அவர்களை வீதி வலம் கொண்டு வந்து வைக்கப்பட வையுங்கள். அதற்கு பிறகு நமது அடுத்த வேலை என்னவென்றால் அவர்களை தனிமைப்படுத்தி அவருடைய அனைத்து அஸ்திர சஸ்திரங்களையும் பறித்துக் கொள்ள வேண்டும். எஞ்சிய வேலை மிக எளிது. இரவோடு இரவாக உக்கிரசேனன் சூரசேனன் அந்த அக்ரூரரை போன்ற தலகர்த்தரையும் சேனா நாயகரையும் மடக்கி பிடித்து இங்கே சிறையில் அடைத்து பூட்டுங்கள். அப்படி செய்தால் அதிர்ச்சி வைத்தியம் போல மக்களை உலுக்கும். அச்சம் கொண்ட மக்கள் இங்கே கதியின்றி வருவார்கள். அந்த ஒரு காட்சி மதுராவின் கிராம மக்களை கலக்க, கோகுலமே நமது மன்னர் பிரான் வீரத்தை கண்டு முரசுகள் முழங்கும். முரசுகள் முழங்கும் எங்கும், முரசுகள் முழங்கும் எங்கும். அங்கே கிராமங்களில் வீர விழா நடக்கும். விழா மேடையாகும் கிராமமே. சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள். என் புகழ் எனக்கே இனிக்கிறது. வீர காவியம் ஒன்று எழுதும் அளவுக்கு என் செயல்பாடுகள் இருக்கும். சேனாதிபதி வரதக், இந்த பொன்னாளில் மதுரா அரசன் பேருக்கு நமது ஆணையிட்ட மடல் செல்லட்டும். உங்கள் ஆணை மன்னா. இதை எழுதுங்கள். அன்று எங்கள் மன்னன் கம்சனை கொன்ற பிள்ளைகளே, பெரும் குற்றம் இழைத்த உங்களுக்கு ஒரே ஒரு தண்டனைதான். மதுரா மக்கள் ஒருவரையும் தப்ப விடாமல் தூக்கிலே போடுவோம். அந்த மதுரா முழுவதும் தீயிட்டு கொளுத்துவோம். நாங்கள் மதுரா நகரை, அதில் வாழும் மக்களின் பெயர்களை எதிர்காலம் அறிந்து கொள்ளாதபடி அழிக்கப் போகிறோம். இதை எமது வீரர்கள் ஒரே நாளில் செய்து முடிக்கும் தீரர்கள். ஏனெனில் எம்மிடம் இருப்பது 23 அக்ரோணி சேனைகள். இதற்கு பயந்தே அஸ்தினாபுர கௌரவ மன்னர் உங்களுக்கு உதவாமல் கைவிரித்து விட்டார். உங்களுடைய பரிதாப நிலை, பக்கத்து நாட்டில் படைகளுக்கு கையேந்தும் நிலை, நமக்கு மதுரா மக்களிடம் சிறிது இரக்கமும் உண்டாகிறது. அவர்களை காக்க இன்று உங்கள் அரசரால் முடியாது. ஆகையினால் மனிதாபிமான அடிப்படையில் நாம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஒன்றும் அறியாத குற்றமற்ற மதுரா மக்களை நாம் மன்னித்து விடுகின்றோம். ஆனால் மன்னர் கம்சனை கொன்ற கிருஷ்ணன், அவன் அண்ணன் பலராமனையும் எம்மிடம் ஒப்படைத்து விடுங்கள். இவர்கள் இருவரையும் தவிர மற்ற குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் உயிர் பிச்சை அளிக்கிறோம் என்று வாக்களிக்கிறோம். இந்த அறிவிப்புக்கு பின்னரும் நிமிர்ந்து நின்று எங்களை எதிர்ப்பவர்களின் தலை
வெட்டப்படும் இது அரச கட்டளை. நீங்கள் விவேகத்துடன் நடப்பீர்கள் என்று நம்புகிறோம். மடலை மதிப்பீர்கள் என்றும் நம்புகிறோம். இது உங்கள் உயிரை காத்துக்கொள்ள இறுதி வாய்ப்பு. நீங்கள் நாளைக்குள் எமது ஆணைக்கு கீழ்ப்படியாவிட்டால் எமது சேனை மதுராவை ஆக்கிரமிக்க வரும்.